2026 நடைபெற்ற தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் தெளிவான விளக்கங்கள். 26வது வினா, இரு நண்பர்கள் வேறொரு நண்பரின் பிறந்த தின விழாவிற்கு செல்வதற்கு முன் உரையாடிய விதம் கீழே தரப்பட்டுள்ளது. நாம் அவருக்கு எதனை கொண்டு செல்வோம்? அதற்கு ஆவென்பது இன்னொருவர் கூற்று. ஆவன்னா என்பது நல்லது. அப்ப என்ன? ஆவன்னா ஒரு கூற்று. அதுக்கு பிறகு அது நல்லது, ஈனா ஒரு கூற்று. இந்த உரையாடல்ல ஆனா ஆவன்னா ஈனா என்கின்ற இடங்களுக்கு பொருந்தக்கூடியவை ABC என தரப்பட்டிருக்கு. அதிலே எது முதலாவது ஆனாவுக்கு பொருந்தும், எது ஆவன்னாவுக்கு பொருந்தும், எது ஈனாவுக்கு பொருந்தும் என நாங்கள் இனங்காண வேண்டும். அதற்கு என்ன? சொற்களின் விகுதியை, அதாவது விகுதி என்பது சொல் முடிகின்ற பகுதியில் உணர்த்தப்படுகின்ற விகுதியை நன்றாக புரிந்தால் இலகுவாக விடையளிக்கலாம். இப்ப பார்வையிடுவோம். நாம் அவருக்கு எதிரை கொண்டு செல்லலாம். அப்ப இது ஒரு வினா, கொண்டு செல்வோம். அப்ப அதற்கு விடையாக இதில ஒரு உடை நல்லது அல்லவா என ஒரு மாணவர் ஒரு கருத்தை தெரிவிக்கலாம். அப்ப மற்றவர் நல்லது. அப்ப என்ன? அதாவது அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார், ஏன் நாம் ஒரு புத்தகத்தை எடுக்கவில்லை? இது இரண்டாவதாகத்தான் வரலாம். முதலாவது உடையை கொண்டு செல்வோம் என்று சொல்லுதல், அடுத்தது நாங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கலாமே என்பது அதன் தொடர்ச்சியாகத்தான் வரும். அப்ப மூன்றாவதாக, அப்படி என்றால் நாம் ஒரு புத்தகத்தை எடுப்போம் என்பது ஈக்குரிய தகவலாக வரும். அப்ப இந்த தகவல்களை ஒழுங்கமைக்கிற போது ஆனா என்கிற இடத்தில் சி வரும். நாம் அவருக்கு எதிரை கொண்டு செல்லலாம். ஒரு ஆடை நல்லது அல்லவா? அப்ப நல்லது. அப்ப என்ன? அதிலே ஆவண்யாவுக்கு பி வருகின்றது. ஏன் நாம் ஒரு புத்தகத்தை எடுக்கவில்லை? அப்ப அதற்கு பதிலாக ஏ வருகின்றது. அப்படி என்றால் நாம் ஒரு புத்தகத்தை எடுப்போம் என்றது மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்தல். 27வது வினா, மாணவர் குழு ஒன்று பாடசாலை தோட்டத்தில் உள்ள பழமரங்கள் தொடர்பாக பின்வரும் அட்டவணையை தயாரித்தது. அதாவது மரவகை எண்ணிக்கை என்று தரப்படுகின்றது. மாமரம் 6 உருக்களால காட்டப்பட்டிருக்கு. ரம்புட்டான் 3 உருக்கள், கொய்யா 4 அரை உருக்கள். இந்த அரை உருதான் எங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்க வேண்டியது. முந்திரி 3 உரு, நேரத்தை 5 உரு. அப்ப இந்த அரை உரு என்பது எண்ணிக்கையிலே, அதாவது அரை என்பது கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கக்கூடியதாக நாங்கள் விடையை தெரிவு செய்யலாம். இந்த அட்டவணை தகவல்ல அரை என்பது வடிவமாக உருவாக தந்தாலும் அது 1 என்ற எண்ணையாவது குறிக்க வேண்டும் என கருத வேண்டும். இவ்வட்டவணைக்கேற்ப பாடசாலை தோட்டத்தில் உள்ள முந்திரி மரங்களின் எண்ணிக்கை சரியாக 3 ஆகும். முந்திரிக்கு 3 வட்டம் இருக்குது. ஆனா நாங்கள் இங்க அரிய ஒன்றென கருதினால் இது 3ஆக இருக்க முடியாது, 1.5ஆக இருக்க வேண்டும். அப்ப அரை 1ஆக கருதினால் இந்த 3 என்பது 6ஆக இருக்க வேண்டும். ஆனால் அந்த தகவல் தவறு என கொண்டால் அடுத்தது ரம்புட்டான் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 6 ஆகும். ரம்புட்டான் மரத்துக்கு 3 உருக்கள் இருக்குது. அது 3 6 என்பதை ஓரளவு பொருந்தும் என எடுத்துக்கொண்டால் மாமரங்களின் எண்ணிக்கை நேரத்தை மரங்களின் எண்ணிக்கையிலும் 1 கூடியதாகும். இங்க மாமரம் 6 உருக்களால காட்டி இருக்குது, நேரத்தை 5 உருக்கள், ஆனால் 1 கூட என்று காட்டப்படுது. இங்கே அரை வட்டத்தை நாங்கள் 1 என்று கண்டுபிடித்தால் இந்த கூற்றின் தவறாகும். ஆகவே இரண்டாவது விடையே
இந்த அட்டவணைக்கு ஏற்ப பொருத்தமானது என்பதை கவனத்தில் கொள்வோம். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அதாவது ரம்புட்டான் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 6 இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் இதை 2 என்று 6 வேண்டும், இது 6 என்று இது 12 என்றும், இது இந்த அறைதான் எங்களுக்கு முக்கியமாக கருத்தை தந்தது 9 என்றும் 6 என்றும் இது 10 எனவும் கருதுகின்ற போது இந்த கூற்றுக்கள் முதலாவது கூற்று 3வது கூற்றை தவிர்த்து இந்த 2வது கூற்றே விடையாக எங்களுக்கு பொருந்துகின்றது. இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். உருவில் காட்டப்பட்டுள்ள படத்தில் ஒவ்வொரு வெறும் அடைப்பிலும் 2 to 6 வரையுள்ள இலக்கங்கள் ஒவ்வொரு இலக்கமும் ஒரு தடவை மாத்திரம் இடப்படுமாறு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15 இருக்குமாறு இடப்பட்டுள்ளன. அதற்கேற்ப 8 உள்ள பகுதியில் உள்ள அடைப்பில் உள்ள இலக்கம் யாது? வினாவை விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்த உருவில 3 அடைப்புகள் தனித்தனி கூட்டமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த 3 அடைப்பில் இங்க பாருங்க, இந்த 3ம் ஒரு அடைப்பு, அதே மாதிரி இந்த 3ம் ஒரு அடைப்பு, நடுவில் இருக்கிற தனி 3ம் ஒரு அடைப்பு. இந்த அடைப்புகள்ல ஏற்கனவே 4 அடைப்புகளுக்கு எண்கள் இலக்கங்கள் இடப்பட்டிருக்க, இடப்படாத 2, 5 அடைப்புகளுக்கும் 2 to 6 வரையிலான எண்களை ஒரு முறை மட்டும் எழுதலாம். அப்ப 3, 4, 5, 6 ஆகிய எண்களை, அதாவது 5 இந்த இலக்கங்களை அந்த அடைப்பில் எழுதுவதன் மூலம் ஒரு கூட்டம், அதாவது அந்த கூட்டமாக சேர்ந்துள்ள ஒன்றுக்கு இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை 15 இருக்குமாறு ஆக்குகின்ற போது இந்த 8 என்ற கூட்டத்துக்கு இருக்கின்ற ஏதாவது ஒரு எண்ணின் பெருமானம் எது என்று இங்க 3 விடை கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதை உற்று அவதானித்தால் இதில் எதற்கு முதல் கண்டுபிடிக்கலாம் என்றால், இந்த 3 அடைப்பிலையும் 15 வரக்கூடியதாக இருக்கணும் என்றால் இந்த அடைப்பிலே 5 வர வேண்டும். ஏன் 9 மணி 10, 10 மணி 15. அப்ப நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6 என்பதிலே 5 என்பதை பயன்படுத்தி விட்டோம். இனி நாங்கள் மற்ற கூட்டங்களை, அதாவது இந்த 2வது இந்த கூட்டத்தை 15 ஆக்குவதற்கு 7ஓடு 8 சேர்ந்தால் 15 வரும். 8 சேர்வதற்கு இரு இலக்கங்கள் எவை பொருத்தம் என பார்த்தால் இது 2ம் சேர்ந்தால் 8 வரும். அதாவது 6ம் 2ம் சேர்ந்தால் 8 வரும். அப்ப எங்கேயோ 6, 2 எங்கேயாவது வரலாம், மேலே வரலாம், கிளையும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. 8 இப்ப அவையும் பதியப்பட்டபடியால் எங்களுக்கு இருக்கிறது 3, 4 தான். அந்த 3, 4 இங்கே எங்கேயாவது வந்தால் 15 வருகின்றது. இப்ப அந்த ஓரடைப்பில் இது இருக்கின்றது 3 அல்லது 4. அப்ப கேள்விக்கான விடை 4 என்பது ஆகும். இனி இந்த பக்க இறுதி வினாவை பார்ப்போம். 29வது வினா. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருகாட்டும் தாளை ஒளி ஊடுருவன் தாள், அதான் உருகாட்டும் தாள், ஊடுகாட்டும் தாள், குற்றிட்ட கோடு வழியே மடிக்கும் போது கிடைக்கும் ஒரு யாது? இந்த குற்றுக்கள் இடப்பட்ட கோடு வழியே இதை மடித்த போது எங்களுக்கு இவ்வகையிலான ஒரு உரு கிடைத்திருக்கின்றது. இது நாங்கள் மடிப்போமாக இருந்தால் இங்கு, அதாவது உள்வளைவாக இருப்பது மேல். இறுதி வினாவுக்கு தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருகாட்டிருந்தாலே குற்றிட்ட கோடு வழியை மடிக்கும் போது கிடைக்கும் உரு யாது என்பது கேள்வி. குற்றிட்ட கோடு ஒரு சாய்கோடாக இருக்கின்றது வடகிழக்கு தென்மேற்காக. அப்ப அதை நாங்கள் சரிக்கின்ற, அதாவது மடிக்கின்ற போது இது ஊடுகாட்டிருந்தால் ஒளி ஊடுருவக்கூடிய தாள். கீழே வளைகோடு இடம்பலம் மாறி இடம்பெறுவதால் அவை 2ம் சேர்ந்து வட்ட உருவாகும் என்பதை கவனத்தில் கொள்ளுவோம்.
அதாவது இந்த வட்ட உருவே 2 வட்ட உரு முக்கோணத்துக்கள் உருவாகும். இப்ப இது மேலிருந்து கீழாக படிக்கின்ற போது தெரிகின்ற முக்கோண உருவிலே காட்டப்பட்டுள்ளது. நன்று, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.